10 பர்ச்சேசிங்க்கு கிளம்பியாச்சு. டக்கு டக்குன்னு பர்ச்சேசிங்கை வேற முடிச்சுட்டு சீக்கிரமா வரணும். ஏன்னா அடுத்த நாள் பொங்கல் வர, நைட்டு கோலம் வேற விடணும். அதனால ஃபாஸ்டா போய் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தேவையானதையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க எப்பவுமே சாவகாசமா 10 மணிக்கு மேலதான் தெருவை தூக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா எங்க தெருவுல பாதி பேர் 10 மணிக்கு கோலம்லாம் போட்டுட்டு போய் படுத்துக்கிடுவாங்க. நைட்டு முழிச்சு கோலம் போட்டாதான் கோலம் போட்ட மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். அதனாலே நாங்க லேட்டா தான் இந்த வாட்டியும் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே எங்க அத்தை வீட்டுல ஸ்டார்ட் பண்ணனால அங்க போய் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணிட்டு இங்க ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அங்க போய் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேயே நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து கோலம்லாம் போட்டு எல்லாரும் சேர்ந்து கலர் பொடியெல்லாம் போட்டுட்டு அந்த காவி வெளில வச்சு ரோட்டில் பெயிண்ட் எல்லாம் அடிப்போம். பொங்கப்பானை, அடுப்பு, அப்புறமா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கோலத்தை ஹைட் பண்ணுற மாதிரி எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அப்படியே தெருவை சுற்றி யாரெல்லாம் என்ன மாதிரி கோலம்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு தூங்குறதுக்கு 1 மணி ஆயிரும். அது ஒரு தனி ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ என் வீட்டுக்கு கொஞ்ச நேரம், எங்கள் அத்தை வீட்டுக்கு கொஞ்ச நேரம் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் அடுத்தவங்களுக்கே ஹெல்ப் பண்ணுறது, நம்மளே ஒரு கோலம் போட்டா என்னன்னு சொல்லிட்டு அந்த 2 வீட்டுக்கும் நடுவில் இருந்த ஒரு ஸ்பேஸில் எனக்கு தெரிஞ்ச கோலத்தை நானும் பறஞ்சுக்கிட்டு இருந்தேன். கோலம்லாம் போட்டு கலர் பொடியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா காவி பெயிண்ட் நான் தான் அடிப்பேன்னு சொல்லி வாங்கி எல்லா இடமும் காவி பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு பொங்கப்பானை, அடுப்பு எல்லாமே வரைஞ்சோம். பொங்கப்பானை, அடுப்பு வரைஞ்சா பத்தாது, ஹாப்பி பொங்கல் எழுதுறதுல தான் ஒரு சந்தோஷம். அதையும் எழுதி முடிச்சுட்டு ஃபுல்லாக நல்ல நீட்டாக டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரவுண்ட் செடிக்கே கிளம்பிட்டோம். அந்த ஊரையே ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோம். எல்லா வீட்லயும் கோலம் சூப்பரா போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு படுக்கிறதுக்கே 1 மணி மேல ஆயிட்டு. அப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில எப்பவும் போல பொங்கலுக்கு எந்திக்கவே இல்லை. எங்க அம்மாவே பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க. நாங்க 8 மணிக்கு மேலதான் எழுந்திரிச்சோம். தீவாரணம் காட்டுறதுக்கு மட்டும் இருந்துட்டு தீவாரணம் எல்லாம் பார்த்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு கரும்பெல்லாம் சாப்பிட்டு பொங்கலை சிறப்பா முடிச்சாச்சு.